சுதந்திர வீரர்கள் நடத்திய போராட்டங்கள் கணக்கில்லை. அவர்கள் வாங்கிய தடியடிகள் வலிக்கவே இல்லை. சிந்திய ரத்தத்தை உணரவே இல்லை. மறைந்த வீரர்களை மறக்கவே இல்லை. சுதந்திரம் கிடைத்த அந்த நாளை நினைக்காத நாளே இல்லை. ஆண்டோர்களே, சான்றோர்களே, சுதந்திரம் கிடைத்து 80 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் நமது போராட்டம் இன்னும் முடியவில்லை. இன்று நமது எதிரி வேறு. வறுமை, வேலையின்மை, சுற்றுச்சூழல் அழிவு, இளைஞர்களின் திசை மாறல். ஒவ்வொரு இளைஞனும் புரட்சியாளனாக வேண்டும். ஆயுதத்தால் அல்ல, அறிவால். ஒவ்வொரு பெண்ணும் தன் கனவை நனவாக்க வேண்டும். பயத்தால் அல்ல, துணிவால். ஒவ்வொரு குடிமகனும் தன் கடமையை உணர வேண்டும். சொல்லால் அல்ல, செயலால். நக்கீரர் சொன்னது போல் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எனும் தத்துவத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். சரி தவறு எதுவென்று பகுத்தறிந்து தவறு யார் செய்தாலும் தவறு எனும் கூற்றை பின்பற்றி நம்மை ஆளுபவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்து சாதி, மத, மொழி, இனம் எனும் பேதங்களை கடந்து நாம் அனைவரும் இந்தியர்கள், ஓர் தாயின் பிள்ளைகள் என்று எண்ணி நமது நாட்டை இன்னும் உயர்வாக உயர்த்துவோம்.